என்னடி சாவி இங்க தொங்குது? நீ தலகாணிக்கு கீழே தானே வைப்ப? எங்க வச்ச? ஒண்ணும் காணோம். என்னங்க, இங்க தாங்க நகை பணம் எல்லாத்தையும் வச்சிருந்தேன். எதையும் காணுமேடி. என்னாச்சுமா? ஏன் அப்பா கத்துறாரு? வாங்க. மண்டபத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க தானே வச்ச? ஐயோ, எல்லாமே இங்க தாங்க வச்சிருந்தேன். என்னாச்சுப்பா? உள்ள வச்சிருந்த பணம் நகை எதுவும் காணுமா? ஐயோ, ஐயோ, லீலா, உண்மையை சொல்லு. பணம் நகையெல்லாம் எங்கேயாவது எடுத்து வச்சிட்டியா? நானே என் புள்ளைய காணோன்னு வேதனையில இருக்கேன். என்ன பார்த்து கேக்குற கேள்வியா இது? பாட்டி சும்மா இரு பாட்டி. ஆ, எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த விக்கி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். பாட்டி என்ன சொல்ற நீ? யார பத்தி என்ன பேசுறீங்க? அவன் அப்படி எல்லாம் செய்யற ஆள் இல்ல. என்ன இதான் சாக்குன்னு சொல்லி எல்லா பழியும் என் புள்ள மேல போட பாக்குறீங்களா? ஏய், நாங்க ஏண்டி பழிய போடுறோம்? அவன் அன்னைக்கு சின்னதா தப்பு பண்ணும்போது நீ கண்டிச்சிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்ட. இப்ப பாரு அவன் எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கான்னு. அம்மா, நான் நேர்லயே பார்த்தேம்மா. காவியா காலேஜ் அப்ளிகேஷன் வாங்க வச்சிருந்த ஃபீஸ அவன்தாம்மா திருடினான். அத நான் பார்த்துட்டேன். அன்னைக்கு அவன் எடுத்த காசுல 2000 ரூபாய் கொடுத்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாமா. சாரிக்கா. பூஜா, இன்னைக்காவது உண்மையை சொன்னியே. சந்திரா, கேட்டியாடா? இதுதாண்டா நடந்திருக்கு. அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நீ தான் கண்டுக்கல. ஓஹோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இப்ப நானும் என் பையனும் கெட்டவங்களாயிட்டோம்ல. என் பையன் வரட்டும், அப்போ உங்க மூஞ்சில எங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் ஏய் பாக்குறேன். லீலா, ஏய் டேய், விக்கி இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான்டா. என்ன பண்றது? அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. எப்படிம்மா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இந்நேரம் உத்தமா அவன் செல்வாக்க பயன்படுத்தி வெளியில வந்திருப்பான். இந்நேரம் அவன் கோவம் எல்லாம் உன் மேலையும் நம்ம வீட்டு மேலையும் தானே இருக்கும். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை படுறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்குமா? அப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்ப்பா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாண்டா, நம்மளால அந்த குண்டர்களை சமாளிக்கவே முடியாது. போலீஸ் கிட்ட சொன்னா என்ன? அப்படியே நம்ம வீட்டு பையன் விக்கி காணாம போன விஷயத்தையும் சொல்லிடலாம்டா. விக்கி, ஏன்டா போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க? எங்கடா போய் தொலைஞ்ச? அம்மா, நீ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டாமா. இந்நேரம் அவன் அந்த காசுல புது போனு சிம் எல்லாம் வாங்கியிருப்பான். என்னடி அவங்க சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க? விக்கி அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். நீ ஃபோன் பண்றதே வேஸ்ட்டுமா. காவியா அக்கா சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அதான் சரியா இருக்கும். என்னடி சொல்ற? கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். என்னது? யார கேட்டு இப்ப போலீஸ்க்கு போறேன்றீங்க? என்ன நடக்குதுங்க? ஏய், ஏண்டி கத்துறப்ப? உத்தம இப்ப வந்து எல்லாத்தையும் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? ஏய், நீ தான் உன் பையன் எடுக்கலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? ஆமா, உன் பையனை தேடிட்டு போனியே, எங்க அவன்? ஆஹா, அவ வரமாட்டான், பணமும் கிடைக்காது. டேய் சந்திரா, முதல்ல ஸ்டேஷனுக்கு போ. அப்பதான் பணம் நகையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். என் பையன் எங்க போனானே தெரியல. அதுக்குள்ள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறீங்களா? இல்ல, நான் விட மாட்டேன். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடி. ஏன் நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? உங்களுக்கு உங்க பொண்ணு பெருசுனா எனக்கு என் பையன் பெருசு. சித்தி இருங்க, பயப்படாதீங்க. நம்ம விக்கிய பத்தி எதுவும் சொல்ல போறதில்ல. பணம் இல்லங்கறத சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அதான் சித்தி நமக்கு சேஃப். ஆமாண்டி, அதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏண்டி என் குடும்பத்தை அழிக்கணும்னே முடிவு பண்ணிட்டியா? ஐயோ சித்தி, அதெல்லாம் இல்ல. அம்மா, இப்போ நம்ம எதுவுமே செய்யலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் பையன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க,
நடு வீட்ல நான் நாண்டுகிட்டு தொங்கிடுவேன். நான் சும்மா சொல்லல, நிஜமாவே தொங்கிடுவேன். என் வீட்ல எடுத்துக்கிட்டு என் புள்ள மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நகை கண்ணா என்ன பண்றது? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நடத்துங்கடி, நடத்துங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். டேய் சந்திரா, வீட்டு பத்திரமாவது இருக்கா இல்ல அதையே தூக்கிட்டு போயிட்டானா? அதெல்லாம் இருக்குமா? டேய், வீட்டு பத்திரத்தை பத்திரமா வைடா. நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அதுதான்டா. அதை வச்சுதான் நீ கடனே வாங்கியிருக்க. டேய் விக்கி, எங்கடா இருக்க? உன்னை எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். பணம் நகை எல்லாத்தையும் நீதான் எடுத்துட்டு போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்கடா. போலீஸ்க்கு வேற போறேங்கிறாங்க. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாடா, அம்மாக்கு பயமா இருக்கு விக்கி. ஹாய் ஆண்டி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹாய் ஆண்டி. வாமா வா வா. ஹாய். ஹாய். அது அது நான் கிச்சன்லயே இருந்தேனா, அதான் கொஞ்சம் ஸ்மெல்லு. நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்ல ஏலக்காய் வெள்ளம் வாசனை எல்லாம் வருது. சரி சரி, வா வந்து உட்காரு. நீங்களும் உட்காருங்க ஆண்டி. சரி. ஹாய் ஆனந்த். ஹாய். வாங்க தாரா. ஹாய். எப்படி இருக்கீங்க? குட். ஹாய் ப்ரோ. மா, 2 பேரும் வந்துட்டாங்க. ஓகே தானே? என்னாச்சு தீபக்? அத எங்க கேக்குறீங்க? காலையில இருந்து ஒரே ஆர்ப்பாட்டம். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு என்னென்னமோ செய்ய போறேன். கிச்சன்லயே குடி இருக்காங்க. ஆளை கையிலே பிடிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். முன்னாடிலாம் எதனா பண்டிகை நாள் வந்தாதான் இப்படிலாம் செய்வாங்க. இன்னைக்கு நீங்க வரீங்கன்னே ஒரே தடபுடல் தான். ஏய் சும்மா இருங்க 2 பேரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிடிச்சவங்களுக்கு சமைச்சு போடணும்னா ஒரு தனி சந்தோஷம்தான். ஏன் ஆண்டி இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? ஏதாவது சிம்பிளா செஞ்சிருந்தா பத்தாதா? சரி ஓகே, நீங்க டயர்டா இருப்பீங்க, நாங்களே எங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே ஆனந்த்? கண்டிப்பா. அண்ணி, ஆண்டி, இத ட்ரை ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. என்ன, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுருக்கலாம். ஏன் இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? சேச்சே, நான் இருக்கும்போது யாருமே வெளியே போய் சாப்பிடக்கூடாது. ஆண்டி உங்களுக்கு ரெஸ்டே வேண்டாமா? நல்லா சொல்லுங்க, சொன்னா கேட்டா தானே. சொன்னா மட்டும் பத்தாது, கூட இருந்து ஹெல்ப்பும் பண்ணணும். நீ செஞ்சியாக்கும்? நான் எல்லாமே நான் தாண்டி செஞ்சேன். அந்த தேங்காய் துருனது நான் தான், காயெல்லாம் வெட்டினேன். அப்புறம் அது என்னதுமா, வெல்லம் கூட நான் தான் நசுக்கி கொடுத்தேன். ஹலோ ஹலோ, என்ன உங்க எல்லாருக்கும் சிரிப்பு? என்ன பார்த்தா உங்களா சிரிப்பா தெரியுதா? பாருமா. அதானே, யாரும் சிரிக்க கூடாது. என் பையனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். அதனால சின்ன வயசுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் அவன் தான் செய்வான். இல்லடா? ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் குக்கிங் கத்துக்கிட்டு உங்களை மாதிரி நல்லா சமைக்க போறேன். உங்களை உட்கார வச்சு நான் சமைச்சு போட போறேன். ஐயோ என் செல்லம், எப்படி எல்லாம் பேசுற பாரு. நீ என் வீட்டுக்கு மருமகளா வா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு போடுறேன். அதெல்லாம் முடியாது. தீபக்கு சமைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையா சொல்றீங்க? இவனுக்கா? ஓ, எல்லா நேரம். அதுக்கு என்னம்மா, நீ ரொம்ப திறமையான பொண்ணு. 2 நாள்ல எல்லாத்தையும் கத்துக்குவ. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த அவசியமும் வராது. ஆமா தாரா, இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. நீ ஏதாவது புதுசா ட்ரை பண்றேன்னு எங்களை மாட்டி விட்டுறாத.